ஒன்றை ஈன்றெடுக்கும் பாக்கியம் பெற்றார். ஒரு மனிதர் எவ்வாறு கடவுளை முழுமையாக ஏற்று வாழ வேண்டும் என்பதற்கு அன்னை மரியா ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார். ஆண்டவர் பார்வையில் நீதியானதே அவரின் திருவுளம். நன்மையை தீமை ஒருபோதும் வெல்ல முடியாது. பேறுகால வேதனையை தாங்குவதைப் போல சில துன்பங்களை கடந்து செல்வோம். அதில் நம்மை தூய்மையாக்கி கொள்வோம். அன்னை மரியாளை போன்று கடவுளின் கருவிகளாக நம்மை கொடுத்து வாழ்ந்து அவரது திருவுளம் நிறைவேற்றுவோம். பிறர் தேவையை அறிந்து செயல்படுவோம். சுயநலத்தினாலும் பேராசையினாலும் பழிவாங்கும் எண்ணத்தினாலும் மனித நேயம் மரணித்து விட்டது. இந்த சூழலில் ஒளியாய் வாழ்வாய் வரும் இயேசுவின் பிறப்பு இந்த உலகிற்கும் நமது தனிப்பட்ட வாழ்விற்கும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அளிக்க வல்லது என்பதை உணர்ந்தவர்களாக இத்திருப்பலியில் பங்கு கொள்வோம். இறை ஆசீர் பெறுவோம். அன்பின் மக்களாக மாற பலியினில் கலந்து கொள்வோம். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. சீயோன் மகளே அகமகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் துளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனமேறுவதை காண்பீர். அந்நாள் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் ராயர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை யாவையும் அடக்கி ஆட்சி ஆளுவார். இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாகார். அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும்,
பூமி ஆளும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவார். மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பார். தேவராஜன் வருவார், வாருமாறாக்கு போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லவ தேவன் என்பார். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனமேறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லவத்தை அவர் தோளிலே காண்பீர். உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்கால் நம் நாட்டில் சமாதானமே வாழும். தேவராஜன் வருவார், வாருமாறாது போமே. அனைவரும் அமர்வோம். திருப்பலி கருத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலி கருத்துக்கள்: ஸ்ரீலேகா சசிகுமார் தங்களுடைய 42வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். நித்யா கேத்ரின் மேரி தங்களுடைய 33வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும். மேலும் இன்று தங்களுடைய திருமண ஆண்டு விழாவினை சிறப்பிக்கும் அன்புராஜ், ராஜாதுரை, டயானா, ஜேம்சி ஃபவுஸ்டினா தங்களுடைய 10வது ஆண்டு விழாவினையும், அட்சாரா, முரேன், சஹாய ஜூவன், மேலும் டோம்னிக், இருதயராஜ், லில்லி தெரேசா இவர்கள் தங்களுடைய 26வது திருமண ஆண்டு விழாவினை சிறப்பிக்கிறார்கள். இறைவன் இவர்களை மேலும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். நன்றி அறிதலாக நட்டாலியா ஃபெலிசியா, சுரேஷ், மோகனா ஆகியோரும், மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக பிரையன் ரசில் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும், மேரி பால் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக இந்த திருப்பலி சிறப்பிக்கிறார்கள். மேலும் நம்மோடு வாழ்ந்து மரித்த டெய்சி பெர்த்லின், லூர்து மேரி என்னும் கஸ்தூரி, சுதா ஜேவியர், சந்தானராஜ், லூர்து கண்ணு, எம்ஜே ஜேவியர், செசிலி, ஜஸ்டின், டெரன்ஸ், ஃபாதர் விஜயகுமார், ஃபாதர் பாஸ்கல், ஃபாதர் அமல்ராஜ், ஃபாதர் அருள் தேவதாஸ், ஃபாதர் மார்டின், ஃபாதர் பாலசாமி, ஜெரி வின்சன், சபரிமுத்து ஜெபமாலை, ஜெகநாதன், ரெஜினா, மெர்சி மித்ரா, ஜோஸ் ஆனந்த் அகஸ்டின், ரீமா ரோஸ் அகஸ்டின், மேரி ஆலிஸ், அந்தனி, ஞான பிரகாசி, ஞான சௌந்தரி, சாமிநாதன், பங்காரம்மாள், ஜோசப், ஷாலினி மேரி, வில்லியம், வின்சென்ட், சின்னப்பதாஸ் ஆகியோரின் ஆன்மாக்களுக்காகவும், மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எழுந்து நிற்போம். திருவருகை காலத்தினுடைய 4வது வாரம் 4வது மெழுகுத்திரி அன்பு என்கின்ற மெழுகுத்திரியை, அன்பு என்கின்ற இயேசுவை மதிப்பீடை மையமாக வைத்து இந்த நாளை நாம் தொடங்குவோம். மெழுகுத்திரியினை நாம் ஏற்றுவோம். யார் வரீங்க ஏற்றுறதுக்கு? ஒரு குடும்பமாக வந்திருப்பவர்கள் வரலாம். யார் வந்திருக்கீங்க? ஃபேமிலி, வழக்கமாக பிள்ளைங்களாம் அங்கே போயிட்டுருப்பாங்க. யாராவது இருக்கீங்களா? குடும்பமாக, கணவன் மனைவி? எஸ், வாங்க. வானங்கள் மேலிருந்து பொழியட்டும், மேகங்கள் நீதிமானை பொழியட்டும், நிலம் திறக்க மீட்பர் தோன்றட்டும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, திருவருகை காலத்தின் 4வது வாரம் இயேசுவின் பிறப்பு விழாவுக்காக தயாரிக்கின்ற உச்சமான நேரம். ஆண்டவருடைய பிறப்பு விழா மகிழ்ச்சியின் திருவிழா ஆகிய இயேசுவின் பிறப்பு விழாவை அண்மையில் நாம் கொண்டாட இன்றைய நாள் திருப்பலி வழியாக, இறை வார்த்தையின் வழியாக நம் குடும்பம் ஆசீர்வாதம் பெற திருப்பலியில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் திருப்பலியில் பெற்றுக்கொள்ள தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தடுமை வேண்டுகின்றோம். உமது திருமகன் மனிதரானதை வானகத் தூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் மீகா தமது நூலில் இஸ்ரேல் மக்களை ஆளப்போகிறவர் பெத்லகேம் என்னும் சிறிய ஊரில் தோன்றப் போகிறார் என்றும், அவரோ தாம் வரும்போது வலிமையோடும் கடவுளது பெயரில் மாட்சிமையோடு விளங்கி இஸ்ரேல் மக்களை பயமின்றி வாழ வழிவகுப்பார் என உரைக்கும் முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். இஸ்ரேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, உயிருள்ள இறை வார்த்தைகள் 2-5 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ
எப்ரத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழிய காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறு கால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்பொழுது ஆண்டவரின் வலிமையோடும் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்பொழுது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வானங்களே அருள் மாறி பொழியுங்கள், வர இருக்கும் நீதிமானை வரவிடுங்கள். இறைவனின் அருள் உலகினிலே அருந்துவதாக. அவர் அனுப்பும் மீட்பர் நம்மை காக்க வருவாராக. இரக்கத்தின் உறைவிடமாம் இறைவனே, அடியவர்களை நினைவு கூர்ந்தருளும். மீட்பின் வல்லமையால் மீட்பரை எமக்கு தீவிரமாய் அனுப்பியருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எமக்கு காட்டியருளும். உலகெல்லாம் ஆளும் செம்மறியை அனுப்பியருளும். ஆண்டவராகிய இறைவனே, அனுப்பியருளும். எம்மை விடுவிக்க எழுந்தருளி வாரும். வல்லமை மிக்க ஆண்டவரே, எழுந்தருளி வாரும். உமது திருமுக ஒளி எம்மீது வீசியருளும். விடுதலையும் மீட்பும் அடைந்தவர்கள் ஆவோம். உம் திருநெறியை நாங்கள் அறிவோமாக. மக்கள் இனத்தார்க்கு நீர் அளிக்க விரும்பும் மீட்பை நாங்கள் ஏற்போமாக. ஆண்டவரே, வாரும், தாமதம் செய்யாதேயும். எங்கள் பாவக் கட்டுகளில் இருந்து எம்மை விடுவித்தருளும். வானாதி வானங்களுக்கு மேல் அரியணையில் வீற்றிருப்பவரே, எழுந்தருளி வாரும். வந்து உம் திருமுகத்தை நாங்கள் காண செய்தருளும். பிதாசுதன் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாகுக, இன்றும் என்றென்றுமே. ஆமென். இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுலடியார் இயேசு தம் தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்றி அவருக்கு கீழ்ப்படிந்ததால் தம்மையே தந்தைக்கு ஒரே முறை பலியாக அர்ப்பணித்ததின் வாயிலாக நாம் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறோம் என எபிரேய மக்களுக்கு விடுக்கும் அறைகூவலை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 5 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர்.
எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதின் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். கூறல் மறைந்தவை எல்லாம் துலக்கி கூறுதே, கனவுகள் தூரம் ஓட வானின்று இயேசு தோன்றுகிறார். வந்தார் செம்மறி பூருவை சும்மாயே கடன் தீர்க்கவே, சேர்ந்தெல்லோரும் கண்ணீர் விட்டு தாழ்ந்து கேட்போம் மன்னிப்பையே. உலகின் திவ்ய கர்த்தரை அடிமை தரித்தாரே, மனுவை மனுமிக்கவே தாம்படை தோரை காக்கவே, கற்பு நீரை தாய் வயிற்றில் வானருள் புகுந்திடவே, தானறிய ரகசியம் கண்ணி உதரம் தாங்கிற்றே, நிர்மல மார்பகம் தேவ ஆலயமாம் திடீரென, கணவனறியா தூய மகனை கர்ப்பம் தரித்தார். தந்தை சர்வேசுரனுக்கும் அவரேக மகனுக்கும் புனித ஆவியாருக்கும் புகழ் எந்நாளும் ஆகட்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு.
இறை இயேசுவில் பிரியமுள்ள என் பாசத்திற்குரிய இறை மக்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கண்களை எல்லாம் நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். உங்களுடைய கண்கள், உங்கள் கண்களில் இருக்கக்கூடிய தூக்க கலக்கம் இல்லை, உங்கள் கண்களில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அப்படியே பார்த்துக்கிட்டு, அப்படியே பாடிக்கிட்டு, அப்படியே பயபக்தி, அப்படியே ஒரு எண்ணங்கள் இயக்கங்களோடு நீங்கள் நிற்பதை கடவுள் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு ஜெப வாஞ்சையோடு உங்களை பார்க்க ஒவ்வொரு முகங்களெல்லாம் பார்க்கின்ற போது ஒவ்வொன்று வித்தியாசமாக இல்லையா? பல பேர் சந்தோஷத்தோடு இருப்பீங்க, சில பேர் கவலையோடு இருப்பீங்க, சில பேர் குதூகலத்தோடு இருப்பீங்க. ட்ரெஸ்ஸு வாங்கணும், இது போடலாமா வேணாவா, இந்த கலரை நான் கேட்டால் அவர் ஒரு கலர் வாங்கி வந்துட்டார், அதை வச்சு நான் என்ன பண்ணுறது, வேணாம் நம்ம அந்த பீரோவிலேருந்து அந்த புடவை எடுத்து போடலாமா, இல்லை என்ன தான் பண்ணுறது, இல்லை செவ்வாய்க்கிழமை மட்டன் எடுத்து செய்யலாமா, இல்லை சிக்கனை எடுத்து சிக்கனை படுத்தலாமா, இப்படி பல கோணங்களில் உங்கள் முகங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறதா எனக்கு தெரியல. அது இல்லாமல் எங்கே பார்த்தாலும் ஒரே பரபரப்பு இல்லையா? பரபரப்பு சீசன், பயங்கரமான சீசன். சாண்டா கிளாஸ், கேரல், ஸ்டார், குடில், அப்புறம் வீடை சுத்தம் செய்யணும், பழையசெல்லாம் க்ளீன் பண்ணி குடியில் எடுத்து. ஸோ இப்போ என்னென்னா அவர் மைண்ட் இஸ் டோட்டலி ஆக்குபைடு வித் டிஃப்ரெண்ட் திங்ஸ். பட் தட் இஸ் நாட் ஷுட் பி. அவர் ஃபோக்கஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆக நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய அடிப்படையான விஷயத்தை மிஸ் பண்ணிவிட்டு அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை நோக்குவதல்ல. ஆக அன்புக்குரியவர்களே, இவ்வளோ மக்கள் வருகிறீர்கள், கடவுள் உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். அதனால தான் நீங்கள் சற்று சோர்வாக கூட இருந்தால் கூட என்ன பங்கு தந்தை ரொம்ப அழகாக சொல்வது, வாரம் ஆறாவாரத்தோடு. அந்த ஆறாவாரம் என்பது நம்பிக்கையின் அடையாளம். அதனால தான் இந்த வார்த்தை வாரம் ஆறாவாரம் என்ற நம்பிக்கை, ஆற்றல், சக்தி, கடவுள் இருக்கிறார் என்ற பலத்தோட நீங்கள் இயேசுவின் பிறப்பின் விழாவை தயாரியுங்கள். இன்னும் அடுத்த 2 நாட்கள் ஆண்டவருடைய பிறப்பு விழா மகிழ்ச்சியின் விழாவாக மாறட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். அதில் சில சிந்தனைகள் இன்றைய நாளுடைய திருவருகை காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறு நமக்கு நம் உள்ளத்தில் நம் எண்ணத்தில் கடவுள் பொழிகிறார். என்னதான் ஆண்டவர் நம்ம எந்த விதத்தில் கூடுதலாக the high climax இல்லையா, the climaxக்கு நம்ம வந்திருக்கிறோம். இயேசுடைய பிறப்பு விழாவுடைய உற்சவம், the 4th Sunday, another 2 more days to celebrate the big feast of the Christmas. Then what could be the main focal point to celebrate, to prepare the Christmas? என்னவாக இருக்கும் இயேசுடைய செய்தி? அன்புக்குரியவர்களே, let's begin with the homily. ஒரு ஆண்டவருடைய சிந்தனை இப்படி நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது ஆங்கில கவிஞர் G.K. Sexton, பயங்கரமான புகழ்பெற்ற கவிஞர், அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். சுவாரஸ்யமே என்னவோ ஆகையால் அவருடைய சிந்தனைகளை பார்த்தோன்னா, அதாவது அந்த கவிஞர் லண்டன், பிரிட்டன் நாட்டை சார்ந்தவர். லிவர்பூல் என்கின்ற இடத்திலிருந்து அவர் சென்று கொண்டிருக்கிறார். அதாவது ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறார். ட்ரெயினில் போகும்போது லிவர்பூல் என்ற இடத்திலிருந்து அவங்க மனைவிக்கு ஃபோன் பண்ணுறார். அந்த மனைவி லண்டனில் இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி, நான் லிவர்பூல் வந்துட்டேன், அடுத்து நான் எங்கே போகிறதுன்னு தெரியல, நான் அடுத்து எங்கே போகணும் அப்படின்னு அவர் கேட்குறார். ஒரு இடத்துலேருந்து எங்கேயோ இருக்கிற மனைவிக்கு ஃபோன் பண்ணி, அவ்வளோ பெரிய புகழ்பெற்ற கவிஞர் அடுத்து எங்கே போகணும்னு கேட்குறார். என்னன்னா, நம்ம எங்கே போகிறோம், எதை நோக்கி போகிறோம், யாருக்காக வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம், என்ன கிறிஸ்மஸ் என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக மாறிட்டு. ஏன் கொண்டாடணும் இல்லையா? யாருக்காக நாம் இருக்கிறோம், யாருக்காக நாம் வாழ்கின்றோம், என்ன கிறிஸ்மஸ், என்ன ஆண்டவருடைய பிறப்பு விழா, என்ன எப்படிப்பட்ட கிறிஸ்மஸை நாம் தயாரிக்கலாம், கிறிஸ்மஸ்னால் என்ன, இயேசுடைய பிறப்பு விழாவின் தயாரிப்பு என்ன? ஆக நாம் எதை நோக்கி தான், எதை தான் நாம் தேடிக்கொண்டு இருக்கின்றோம், எதை தான் நாம் தேடிக்கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம், வாழ்க்கையில் சரியாக தான் போகிறோமா என்ற பல கேள்விகள். ஆக பல நேரங்கள் நமக்கு தெரியாமலே நகர்ந்து கொண்டு இருக்கின்றோம், அறியாமலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, இயேசுடைய பிறப்பு விழா என்ன என்று தெரியாமல் கூட ஏதோ ஒரு விதத்தில் பரபரப்பாக நம்முடைய இயேசுடைய பிறப்பின் விழா தயாரிப்பு நடந்து கொண்டு இருக்கிறதா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் இயேசுடைய பிறப்பு விழா தயாரிப்பின் நோக்கம் என்ன, அல்லது இயேசுடைய பிறப்பு விழாவுடைய நோக்கம்தான் என்ன, எப்படிப்பட்ட இயேசுடைய பிறப்பு விழாவை நாம் தயாரிக்கலாம், அல்லது கடவுளுடைய பிறப்பு விழாவுடைய செய்தி தான் என்ன என்பதுதான் இன்றைய நாளுடைய செய்தியாக இறைவன் வழங்குகிறார். 2 important things, 2 விஷயம்
கடவுளுடைய பிறப்பின் செய்தி அல்லது இயேசுடைய பிறப்பு விழாவை நாம் எந்த அடிப்படையில் நாம் தயாரிக்கலாம்? நம்பர் 1, மிக முக்கியமாக கடவுள் நம்மோடு. இதோ கன்னி கருவுற்றோர் ஆண் மகவை பெற்றெடுப்பார், அந்த ஆண் மகவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவேன் இல்லையா? மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 21. ஆக இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோட. ஆக God is with us. That is the first important note to prepare for the Christmas. கடவுள் நம்மோடங்க, கடவுள் நம்மோடு இருக்கிறார். அதை கொண்டாட போகிறோம், அதற்காக நாம் தயாரிக்க போகிறோம். கடவுள் என்னோட, கடவுள் நம்மோட, கடவுள் நம் சார்பாக, கடவுள் என் குடும்பத்தில், கடவுள் தனிப்பட்ட வாழ்வில், கடவுள் என் ஜபத்தில், கடவுள் என் தொழிலில், ஆக இறைவன் என்னோட இருக்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிய மாபெரும் விழாவை நான் கொண்டாட போகிறேன். நம்பிக்கையில் நாம் கொண்டாட தொடங்குவது. கடவுள் நம்மோடு இருக்கிறார். பல நேரங்களில் என்ன ஃபாதர் வாழ்க்கை, ஏன் ஃபாதர் எனக்கு வாழ்க்கையில் இவ்வளவு சோதனை, ஏன் ஃபாதர் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம், ஏன் ஃபாதர் இவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், சோர்வுகள், ஏன் ஃபாதர் என்ற கேள்வி என்ன? கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று உணராமல் இருக்கின்ற பொழுதுதான் இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் நம்முடைய மண்டையை குடைந்து கொண்டு அரித்து கொண்டு இருக்கும். ஆக கடவுள் நம்மோட, கடவுளுடைய உடனிருப்பை உணர்வதுதான் அற்புதமான கிறிஸ்து பிறப்பு விழாவுடைய தயாரிப்பு. ஆக கடவுளுடைய உடனிருப்பை, yes, I am damn sure that the God is with me, the Jesus is with me, so therefore let me celebrate, let me prepare and celebrate the Christmas. இல்லையா? கடவுளுடைய உடனிருப்பை உணர்வது. ஆக பாருங்க, சூசேப்பர் பாருங்க, அவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இல்லையா? ஆக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னது, வானக தூதர் அறிவிப்பை கொடுக்கிறார். ஆக மரியாள் கருவுற்று இருக்கிறார். பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான இடைப்பாட்டின் மத்தியில், ஆனால் காவல் சம்மனசு சொன்னவுடன் அந்த நேரத்தில் கடவுளுடைய உடனிருப்பை உணர்கிறார். மாதா பாருங்க, நாளுடைய நற்செய்தியில் கடவுளுடைய உடனிருப்பை உணர்ந்தவரால் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சொல்லுகிறார். அப்ப என்ன? கடவுளுடைய உடனிருப்பை, God is with us, God is in my family, yes, ஆண்டவர் என்னோட இருக்கிறார் என்று உணர்வுகின்ற அற்புதமான விழாவுக்கு தான் நாம் தயாரித்துக் கொண்டு இருக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. மார்ட்டின் லூத்தர் கிங், கருப்பின மக்களுக்காக போராடியவர். அவர் பேசிய ஒரு அழகான பேச்சு இருக்கிறது. அதெல்லாம் நிறைய முறை நான் ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் பேசியிருக்கேன். ஐ ஹாவ் எ ட்ரீம் என்ற ஒரு அழகான புகழ்பெற்ற பேச்சு. நான் ஒரு கனவு காண்கிறேன். அந்த மார்ட்டின் லூத்தர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். பாஸ்டன் நகரத்திற்கு அவர் சென்றிருக்கின்றார். பெரிய கூட்டத்தில் பேசுவதற்காக அவர் சென்றிருக்கின்றார். அன்று இரவு தன் மனைவி குழந்தைகளோட தூங்கி கொண்டிருக்கிறார். ஒரு போன் வருகிறது. இரவு நேரம், நள்ளிரவு நேரம் ஒரு போன். அந்த போன் எடுத்து பேசுக. யார் தெரியுமா? வெள்ளை இனத்தை சார்ந்த மக்கள் பேசுகிறார்கள். ஏன்னா இவர் போராடுவது ஏழைகள், எளியவர்கள், கருப்பின மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். வெள்ளை இனத்தை சார்ந்த ஒருவர் போன் பண்ணுகிறார். மார்ட்டின் லூத்தர், நாளை மாலைக்குள் இந்த நகரத்தை விட்டு நீ காலி செய்யவில்லை என்றால் உன்னை நாங்கள் கொன்று விடுவோம் என்று ஒரு கொலை மிரட்டல் செய்தியான தொலைத்தொடர்பில் வருகிறது. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. மனைவி பக்கம், குழந்தைகள் தூக்கிட்டு இருக்கிறாங்க, குடும்பத்தால் எப்படி இருக்கும்? அப்படியே அவர் கண்ணீரோட கலக்கத்தோட தன்னுடைய மாடியின் அறையிலிருந்து இறங்கி டைனிங் ஹால் உணவறைக்கு வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். கடவுளே, நான் என்ன செய்தேன்? உன்னுடைய பணிகளை தானே நான் செய்கின்றேன். உன்னுடைய மக்களுக்காக மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உன்னுடைய பணிகளுக்காக நான் உழைக்கிறேன் என்று சிறிது நேரம் ஜெபித்துவிட்டு அந்த ஜபத்தில் கடவுளுடைய ஆற்றல், அந்த ஜபத்தில் கடவுளுடைய உடனிருப்பை உணர்ந்து நம்பிக்கையோட அடுத்த நிகழ்வுக்கு அவர் செல்லுகிறார். கருப்பின மக்களுக்காக போறாக. அன்புக்குரியவர்களே, துன்பமான துயரமான நேரத்தில் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்பதை விட கடவுளுடைய உடனிருப்பை உணர்வது மிகப்பெரிய அவசியமாக. அன்புக்குரியவர்களே, இயேசுடைய பிறப்பு விழாவுடைய அர்த்தம் ஒன்று இதுதான். ஆண்டவர் நம்மோடு, நமக்காய், நம் பாலன் இயேசு நம் குடும்பத்தில் பிறக்க போகிறார், வாழ்வு தரப்போகிறார், ஆற்றல் கொடுக்க போகிறார். நிச்சயம் நம்முடைய கவலைகள் பறந்து போகும் என்ற நம்பிக்கையோடு திருவிழா எடுத்து சிறப்பிக்க தான் தயாரிப்பாக ஆண்டவருடைய பிறப்பு விழா. கடவுள் நமக்காய், நம் சார்பாக இருக்கிறார் என்ற உணர்வு. இரண்டாவது, கடவுளுடைய வருகை, கடவுளுடைய இயேசுடைய பிறப்பினுடைய தயாரிப்பு நமக்கு என்ன? ஏன் வந்தார் இயேசு ஆண்டவர்? பாவிகளை மீட்க. in order to save the souls. உங்களையும் என்னையும் இன்றைக்கு கூட மீட்டெடுத்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு திருப்பலி இயேசுவின் விலை மதிப்பில்லா திருவுடல் இரத்தத்தின் விளையாட ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. ஆக கன்னி மரியாளுக்கு சொல்லப்பட்ட அழகான வாக்கியம் என்ன வாக்கியம் அது?
குழந்தை பிறப்பார், அவருக்கு இயேசு என்ற பெயரிடுவே. இயேசு என்ற பெயர் என்றால் அவர் பாவங்களிலிருந்து மீட்பார். அப்படி என்றால் ஒரு மிகப்பெரிய பலம். கடவுள் என்னை மீட்கிறார், கடவுள் நாள்தோறும் என்னை மீட்டுக் கொண்டே இருக்கிறார். அந்த விழாவை தயாரித்து கொண்டாடக்கூடிய அற்புதமான இயேசுவின் பிறப்பு விழாவுக்கு தான் நாம் தயாரித்திருக்கிறோம் இல்லையா? இங்கிலாந்து நாட்டில் ஒரு பெரிய ஆலயம். அந்த ஆலயத்திற்கு முன்பாக ஒரு செம்மறி ஆடு, குட்டி ஆடு வரையப்பட்டிருக்கிறது. அது ஏன் வரைந்தார்கள் என்ற ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயத்துக்கு முன்பாக ஒரு குட்டி ஆட்டினுடைய ஓவியம். என்னன்னா, அந்த ஆலயம் கட்டுகின்ற பொழுது அதனுடைய கோபுரத்தின் உச்சியில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் மேலிருந்து கீழே விழுந்துடுறான். விழுந்தவுடன் ஆட்டுக்குட்டி மேலே போய் அவன் விழுந்துடுறான். ஆட்டுக்குட்டி செத்து போகுது. இவன் காப்பாற்றப்படுகிறான். ஆகவே அந்த ஆடு இவனுக்கு உயிர் கொடுத்ததால் அந்த ஆட்டுக்கு நன்றியாக அந்த ஆடை ரொம்ப அழகாக வரைந்து ஆலயத்துக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் கூட ஒரு மனித பலவீனத்தினால், குற்றங்கள், குறைகள், பாவங்களினால் நாம் விழுகின்ற போது ஆண்டவர் நம்மை தாங்கி பிடித்து கொண்டே இருக்கிறார். அவர் மேல நாம் விழுகின்றவர் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில் நாம் அவர் மேல விழுகின்ற போது இன்றைக்கும் கடவுள் பாவிகளாக நம்மை மீட்டெடுத்துக் கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட உன்னதமான சிந்தனைக்கு தான் இயேசுவின் பிறப்பின் விழா தயாரித்து கொண்டாட கடவுள் நம்மை அழைக்கிறார். கடவுள் நம்மோட நம்ம எல்லாம் மீட்க வந்தார் என்ற சிந்தனையோடு. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில், எப்படிப்பட்ட மனநிலையில், உள்ளத்தில், இல்லத்தில் நாம் இயேசுடைய பிறப்பு விழாவை கொண்டாடலாம்? ஷார்ப்பா, பிரிசைஸா. இந்த நாளுடைய இறை வார்த்தை முதல் வாசகம் ரொம்ப அழகாக சொல்ல. இயேசு எங்க பிறப்பார்? எந்த ஊரில் பிறக்கிறார்? எந்த ஊர்? பெத்லகேம். பெத்லகேம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அன்றைக்கு நினைச்சு பாருங்க. மீகா எழுதிய இறைவாக்கினர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் இல்லையா? இயேசு பாலன் பெத்லகேம். பெத்லகேம் எங்கங்க இருக்கு? பெத்லகேம் ஒரு சின்ன ஊரு, யாருக்கும் தெரியாது. ஒரு குட்டி கிராமம், எங்க இருக்குன்னு கூட அந்த நாட்களே தெரியாது. பாருங்க, எருசலேம் மிகப்பெரிய ஆலயம், மிகப்பெரிய வழிபாட்டு தலம். எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க, படிச்சவன், பரிசேயர்கள், சதுசேயர்கள்லாம் கடவுள் மெசியா எருசலேமில் தான் பிறக்க போகிறார். பெரிய நகரம், பெரிய பிரம்மாண்டம், பெரிய பிரமிப்பு. இந்த ஊர்ல தான் மெசியா பிறப்பார் என்று நினைத்தால் யாருக்குமே தெரியாத, அறியாத, புரியாத சாதாரண ஊரில் கடவுள் இயேசுவாக, மகனாக, தெய்வமாக பிறக்கிறார். சின்ன ஊர். ரொம்ப அழகான விஷயம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சிந்திப்பதற்கு ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. த ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்று சொல்வார்கள். இது ஒரு அழகான புத்தகம். சிறியதே அழகு. ஒரு சிறிய இடத்தை தான் கடவுள் தேர்ந்தெடுக்க. அப்படின்னா கடவுள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் இஸ் சோ சிம்பிள் அண்ட் ஹம்பிள் என. ஆக எளிமையான மனதோட நாம் இயேசுவின் பிறப்பு விழாவுக்கு தயார் செய்வோம். பெரிய கர்வம் இல்லாமல், பெரிய நயவஞ்சகம் இல்லாமல், பெரிய ஒரு தற்பெருமை இல்லாமல், எளிமையாக ஒரு கணவன், மனைவி, தந்தை, தாய், குடும்பங்கள், பங்கு, ஆக எளிமையாக தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இயேசுவின் பிறப்பு விழாவுக்கு உங்கள் குடும்பங்களில், உங்கள் இல்லத்தில், உங்கள் உள்ளத்தில் இயேசுவின் பிறப்பு விழாவை make it very simple with humble, எளிமையாக, தாழ்ச்சியாக இயேசுவின் பிறப்பு விழாவுக்காக தயார் செய்யுங்கள். ஆக கடவுள் முன் தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்வது போல let's all become a very simple. However we grow, however we are doing is moving, it's all become very simple. எளிமையாக ஆண்டவர் எனக்காக, என் குடும்பத்தில், என் இல்லத்தில், நான் வாழ்கின்ற இடத்தில், எங்க வீட்டில், என் உள்ளத்தில் கடவுள் பிறக்க போகின்ற எளிமையான உள்ளத்தோடு நாம் தயாரிக்கலாம். அடுத்து கடவுளுடைய திருவுளத்தின்படி நாம் வாழ்வது. இன்றைய நாளுடைய 2ஆம் வாசகம் கடவுளுடைய திருவுளத்தின்படி. ஒரு அழகான ஒரு அமெரிக்க நாட்டினுடைய எழுத்தாளர் இருக்கிறார், வில்லியம் ஜே பெட்டிங்கல் என்பவர். அவர் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறார் என்றால், அதாவது ஒரு இடத்துல கருத்தமர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது மக்கள் கடவுளுடைய திருவுளத்தை அறிய விரும்புகிறார்கள் ஒழிய அதை நிறைவேற்ற விரும்புவது கிடையாது. ஆக யார் அறிந்து நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுடைய வாழ்வையும் வழியும் கடவுள் சமப்படுத்துவார். ஆக கடவுளின் திருவுளத்தின்படி நாம் வாழ்கின்ற போது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். முதல் இந்த 2ஆம் வாசகம், கடவுளே உன் திருவுளத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன். ஆக கடவுளுடைய திருவுளத்தின்படி வாழ்கின்ற மனிதர்களாய், குடும்பங்களாய் இயேசுடைய பிறப்பு விழாவுக்கு நாம் தயார் செய்யும். இறுதியாக இந்த நாளுடைய நற்செய்தி ரொம்ப அழகான செய்தி. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். யார் சொன்ன வார்த்தை? யாருக்கு சொன்ன வார்த்தை? யார் சொன்ன வார்த்தை? எலிசபெத் அம்மா மாதாவை சொன்ன வார்த்தை. ஆண்டவர் சொன்னவை நம்பு நீர் பேறு பெற்றவை.
பாருங்க, அம்மா பாருங்க, நம்பினாள். இது எங்கனமாகும் கேள்வி கேட்டால் கேள்வி வந்தது. இறுதியாக இது கடவுளுடைய திட்டம், it's a God's plan, it's a God's project, it's a God's design என்று சொன்னவுடன் அன்னை மரியாள் கடவுளை நம்பினாள். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை தான் வாழ்வு, வாழ்வுதான் நம்பிக்கை. கடவுளை நம்பி நம்முடைய குடும்ப வாழ்வை, தனிப்பட்ட வாழ்வை நகர்த்துவது. ஆக கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து கடவுளுடைய திருவுளத்தின்படி வாழ்ந்து எளிமையாக நாம் இருந்து கடவுள் நம்மோடு நமக்காக பிறக்க போகிறார் என்ற நம்பிக்கையில் நாம் இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாட தயாராகவும், நம்பிக்கையோடு இயேசுவின் பிறப்பு விழா உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் திருவிழா என்ற சிந்தனைகளோடு இயேசுவை நம்புவோம், இயேசுவை நாடுவோம், இயேசுவின் வழியாக நலம் பெறுவோம். கடவுள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்கள் எல்லாம், உங்களுடைய சிறு சிறு தயாரிப்புகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். முகம் இழந்தவங்களுக்கெல்லாம் முகவரி கொடுப்பதுதான் இயேசுடைய பிறப்பின் விழா. ஆகவே ஆண்டவருடைய பிறப்பின் விழா நம்பிக்கையின் விழா, நம்பிக்கையோடு கொண்டாடு. ஆண்டவருடைய பிறப்பின் விழா கடவுளுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்ற, கடவுளுடைய பிறப்பின் விழா எளிமையின் விழா, எளிமையான எண்ணங்கள் இயக்கங்களோடு கடவுளுடைய பிறப்பின் விழா நம்மோடு நமக்காய் கடவுளுடைய உடனிருப்பை உணர்பவர்களாக நம் குடும்பத்தில் வாழ சில பல பொது தேவைகளை வைத்து நாம் செபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தியின் நாயகனே எம் இறைவா, நற்செய்தி பணிக்காக தங்களை அர்ப்பணித்துள்ள திரு அவையின் பொறுப்பாளர்கள் ஆண்டவரின் திருவுளத்தை ஏற்று மனம் வந்து பணிந்து பணியாற்றிட ஞானத்தை அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அகிலத்தை அரசாலும் எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் எந்த பிரச்சனைகளுக்கும் ஆளாகாதபடி நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் மக்களின் அமைதியான வாழ்விற்காகவும் உண்மையான வழியில் நேர்மையுடன் ஆட்சி செய்ய ஞானத்தை அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தையாக பிறக்க போகும் இறைமகனே எம் இறைவா, உமது வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் நாங்கள் உமது பிறப்பு விழாவினை ஆன்மீக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்மையான மனதுடன் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று பாவ பரிகாரம் செய்து தூய்மையான மனதுடன் வரவேற்பதற்கான ஆசீரை பொழிய உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னை மரியாளின் பாலகனாக பிறக்கப் போகும் இறைவா, எம் பங்கிலுள்ள குழந்தை செல்வங்களை ஆசிர்வதியும். இவர்கள் வளரக்கூடிய சூழ்நிலைகளில் எந்த பிரச்சனைகளிலும் அகப்பட்டு கொள்ளாதபடி ஆண்டவருக்கு சாட்சி சொல்லக்கூடிய முழுமையான கிறிஸ்துவ பிள்ளைகளாக, ஞானமும் பக்தியும் நிறைந்த பிள்ளைகளாக வளர ஆசீரருள உம்மை மன்றாடுகிறோம். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை இயேசுவின் சன்னிதானத்தில் கடவுளுடைய அற்புதமான முன்னிலையில் நாம் செபிப்போம். கண்களை மூடுவோம், கரங்கள் குவிப்போம். நாம் இருக்கக்கூடிய இடம் ஆலயம், பேருந்து நிலையம் அல்ல, ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டும் அல்ல, அல்லது நாம் இருக்கக்கூடிய இடமும் அல்ல, வசிக்கக்கூடிய நம்முடைய வீடு அல்ல. இயேசுவின் சந்நிதி, ஆண்டவன் சந்நிதி, நம்முடைய குடும்பத்தின் நிம்மதி. கடவுளிடத்தில் நாம் பரபரப்பான பதற்றம் நிறைந்த கவலையோடு, கஷ்டத்தோடு, மன அழுத்தத்தோடு, மன வலிகளோடு, மன காயங்களோடு, மனச்சோர்வோடு, எத்தனையோ எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளோடு நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு நம்பிக்கையின் விழாவாக இயேசுவின் பிறப்பு விழா நமக்கு அமைகிறது அல்லவா? ஆக நம்பிக்கையோடு நாம் தொடங்கப்படக்கூடிய பயணத்தில் கடவுள் நம்மோடு, நமக்காய், நம் சார்பாக பிறக்கப் போகிறார், பிறந்து கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறார் என்ற நினைவுகள், எண்ணங்கள், ஆற்றல் சக்தியாக பலமாறுகின்றது. ஆக பாவிகளை மீட்க, நம்ம எல்லாம் மீட்க இன்றைக்கும் மீட்டெடுத்து கொண்டே இருக்கிறார். குற்றம், குறைகள், பலவீனங்களோடு நிற்கின்ற போதெல்லாம் கடவுள் மன்னிக்கிறார், தன் அன்பை பொழிகிறார். ஆக எளிமையான உள்ளத்தோடு எளியவர்களாய் நாம் வாழ்வோம். அன்பான இயேசு, இங்கே குடிமிருக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பங்கை தேடி நாள்தோறும் நம்பிக்கையோடு வரக்கூடிய அத்தனை உள்ளங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நிச்சயமாக மக்கள் எத்தனையோ சூழல்களில் எண்ணங்கள், இயக்கங்களோடு போராடி கொண்டு இருந்தாலும் ஆலயத்திற்கு வருகின்ற போது கிடைக்கக்கூடிய இந்த நம்பிக்கை, ஆசீர், ஆற்றல் அவருடைய தனிப்பட்ட வாழ்வு நிறைவும் குடும்ப வாழ்வில் மன நிறைவுமாக மாறிட ஒவ்வொரு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிறப்பின் விழா நம்பிக்கையின் திருவிழாவாக எல்லாருக்கும் மாறிட கடவுள் பாலன் இயேசு நாம் இல்லங்களையும் உள்ளங்களெல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமர்வோம், காணிக்கை பாடலை பாடுவோம். உன்னதரே என்னை ஏற்றிடுவார்.
பெற்றுக்கொள்ளும் அருட்பெருக்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ளும் இல்லத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாற்றுவது இறைவன் என்று வாழ்த்தப்படுவார். அன்புமிக்க சகோதர சகோதரி, நம்ம எல்லோரும் இணைந்து எல்லாரும் வருகை தந்து கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொண்டு என் குடும்பம் இயேசுவின் திருக்குடும்பமாக மாற ஆண்டவரின் பிறப்பு விழா நம் உள்ளத்தில் இல்லத்தில் திருவிழாவாக மாறப்போகிறது என்ற நம்பிக்கையில் கையளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் புனிதமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித மரியாவின் திருவயிற்றை தூயாவியா தமது வல்லமையினால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள எங்கள் உழைப்பின் அடையாளமான இக்காணிக்கையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறை வாக்கினர்கள் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரி அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைவுடைய முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்கள் அருளினார். ஆகவே வானகத்தூதரோடு முதன்மை வானகத்தூதரோடு மரியணைச்சூழோடு சேர்ந்து நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி ஒரே குடும்பமாக இணைந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. உமது மாட்சியால் நிறைந்துள்ள
இயேசு நம் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க, நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க வரக்கூடிய அற்புதமான நேரத்தில் இறைவனுடைய அற்புதமான இயேசுவின் அருளையும் ஆற்றலையும் நாம் பெறுவோம். செபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். வாரியுங்கள் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதில் இறங்க பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தில் இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் நினைவாக நம்பிக்கையின் மாறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிவிக்கின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவர், உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவையை நினைவு கொள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையாக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற சிறப்பாக இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் எல்லாம் கொண்டாடுபவர்கள், நம்பிக்கையுடைய நம்பிக்கையாளர்கள், சிறப்பு கருத்துக்கள், நன்றிகள் எல்லாம் ஒப்புக் கொடுத்து செபிக்கக்கூடிய அத்தனை மக்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. ஆண்மலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுத்தப்பட்ட அனைத்து ஆத்துமாக்கள் மேல் உடைய அளவு கடந்த இரக்கத்தை முன்று நித்திய இலைப்பாற்றிய ஆத்துமாக்களுக்கு அளிக்கும்படியாக வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தல் மிதனக்குடன் தூள்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கள் வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல்
ஆவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் எங்கெங்கமாக்கு உரியதே. நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுவோம். கடவுள் நம்புவோருக்கெல்லாம் நலமும், நம்புவோருக்கெல்லாம் அருளும், நம்புவோருக்கெல்லாம் வளமும், நம்புவோருக்கெல்லாம் ஆற்றலுமாக இருக்கிறாக. கடவுள் மேல் நம்பிக்கை ஆண்டவா நீர் என்னை பார்த்துக்கொள்ளும். எங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் நீர் பிறக்கவாறும். சோர்வுகள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போக அது எதிர்த்து போராடக்கூடிய போர் குணத்தை எல்லாம் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கரங்களை விரிப்போம். ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம் குடும்பங்கள், நம் தனிப்பட்ட வாழ்வு, நம்முடைய குழந்தைகள் எல்லாருக்காக ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பான ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் விருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கெல்லாம் எழுது. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் பாராமல் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் அருளும் ஆற்றலும் சமாதானம் என்னாலும் பொழிந்தருள்வது திருவள்ளுவர் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் நாயகன், நம்பிக்கையின் நங்கூரம், நம்பிக்கையின் அடித்தளம், நம்பிக்கையின் அஸ்திவாரம், நம்பிக்கையின் எல்லாம். கடவுள் நம்மோடு, நமக்காய் நம் சார்பாக நம் இல்லத்தில் உள்ளத்தில் இயேசு பிறக்கவிருக்கிறார். இன்றைக்கும் பிறக்கிறார். திருவுடலாக வருகிறார், திரு ரத்தமாக தேடி வருகிறார். ஆக எல்லோரையும் ஆசீர்வதிக்க, நம் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க, நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாம் பலவீனங்கள் எல்லாம் மன்னித்து மீண்டும் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் உள்ளத்தில் பிறக்கக்கூடிய இயேசு ஆண்டவரின் திரு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
அரசு நனவாகுமே, உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே. இறை அரசு நனவாகுமே, உந்தன் வார்த்தையின் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்தன் நெஞ்சுக்குள்ளே, எந்தன் நெஞ்சுக்குள்ளே, எந்தன் நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்தன் நெஞ்சுக்குள்ளே, எந்தன் நெஞ்சுக்குள்ளே, எந்தன் நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழிகாட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழிகாட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே, உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே. உந்தன் வார்த்தையின் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்தன் நெஞ்சுக்குள்ளே, எந்தன் நெஞ்சுக்குள்ளே, எந்தன் நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்தன் நெஞ்சுக்குள்ளே, எந்தன் நெஞ்சுக்குள்ளே, எந்தன் நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்தன் நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தையின் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்தன் நெஞ்சுக்குள்ளே, எந்தன் நெஞ்சுக்குள்ளே, எந்தன் நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்தன் நெஞ்சுக்குள்ளே, எந்தன் நெஞ்சுக்குள்ளே, எந்தன் நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. கிறிஸ்துவின் ஆத்மாவே இதமாகும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவரும் மீண்டும் மீண்டுமாக பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆகையால் கிறிஸ்மஸ் தயாரிப்பினுடைய கிளைமேக்ஸ் இயேசுடைய பிறப்பு விழாவை எல்லாம் நாம் கொண்டாடப்படுகிறோம் இல்லையா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்ல உற்சாகத்தோடு எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறப்பா, வெரி குட். பார்த்தீங்களா, கையெல்லாம் தூக்கி நீங்கள் சொல்லதெல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்குது. சரி, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுக்குறேன். யார் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை, யார் வாழ்க்கையில் கவலை இல்லை, யார் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோர்வுகள் இல்லை, எல்லா வாழ்க்கையிலும் இருக்குது. என்ன வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துடணும். கடவுள் இருக்கிற நம்பிக்கையில் வாழுங்க. புரியுதுங்களா? இன்றைய நாள் இயேசு என்னோட, நாளைய நாள் கடவுள் பார்த்து கொள்வார், அடுத்த நாள் ஆண்டவரே பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் தான் நாம் வாழ வேண்டும். அதனால தான் மிகப்பெரிய உற்சாகம், மிகப்பெரிய பலம். அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, வாரா வாரம் ஆறா வாரம்
மகிழ்ச்சியோடு நீங்கள் தொடங்கல. அதனால் உங்கள் முகங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருப்பேன். கடவுள் நம்மோடு இருக்கிற என்றால் முகத்தில் அழகான சில பேர் நீங்கள் அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களே, சில பேர் மேக்கப் பண்ணி டிங்கரிங் பட்டியெல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி ஆகிடுவீங்க, அப்படி தானே? அழகாக இருக்கணும்னா கடவுள் இருக்கிறார் நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்ந்தாவே உங்கள் முகம் அழகாக இருக்கும். அதுதான் மிகப்பெரிய கிரேஸ்ஃபுல் ஆகியல. பல நேரம் நம்ம மேக்கப்பெல்லாம் போட்டுக்கின்னு பேக்கப்பெல்லாம் பண்ணிக்கின்னு ட்ராப்பப்லாம் பண்ணிக்கின்னு அப்படி இருக்கிறது இல்லை. அவ்வளோ அழகாக முகம் என்பது நான் என்ன சொல்வேன்னா ஒரு முகம் மலர்ச்சி. கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து நம் வாழுங்கள். மீண்டும் ஒருமுறை திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பு ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். கடவுள் உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் அன்போடு வாழ்த்துகின்றேன். அறிவிப்புகள். இந்த திருவருகை காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறு, இந்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்தவர்கள் கடவுள் நம்மோடு. கரெக்டா? அதை எப்படி சொல்லிட்டீங்க? இமானுவேல் அன்பியம் ஆகிய மிகுந்த மகிழ்ச்சி. இமானுவேல் அன்பியம் சிறப்பித்தார்கள். ஆகிய கடவுள் நம்மோடு. அதனால் அர்த்தம் ஆகிய வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். பிள்ளைங்கள்லாம் நல்லா வாசித்தாங்க. ஜெனீஷ் வெரி குட், ரொம்ப மகிழ்ச்சி. வருகின்ற ஞாயிறு திருப்பலியை சிறப்பினும் புனித மிக்கேல் அன்பியம் சிறப்பிப்பார்கள். கிறிஸ்மஸ் பற்றிய அறிவிப்புகள். கிறிஸ்மஸ் பற்றிய அறிவிப்புகளில் முதலில் நம்முடைய திருவழிபாட்டினுடைய கால அட்டவணை. எப்போ கிறிஸ்மஸ்? எப்போ என்னைக்கு வருது? செவ்வாய்க்கிழமை, வெனஸ்டே வருது. செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு திருப்பலி இல்லையா? செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு டைம் ஞாபகம் வச்சுங்க. ஆகிய தமிழில் திருப்பலி நள்ளிரவு தமிழ் வழிபாடு. 11 மணிக்கு கேரல்ஸ். சரிங்களா? 11 மணிக்கெல்லாம் கேரல்ஸ் ஆரம்பமாகும். 11:40 போல நாம் பவனியை தொடங்கி திருப்பலியை நாம் ஆரம்பமாகும். இப்போ சொல்லுங்கள், நள்ளிரவு திருப்பலி எத்தனை மணிக்கு? கேரல்ஸ் எத்தனை மணிக்கு? 11. எத்தனை மணிக்கு மாசு? 11:40 போல நாம் தொடங்கி அழகாக குடியிலெல்லாம் மந்திரித்து கோலாகலமாக ஆடம்பர கூட்டு திருப்பலியை நாம் தொடங்குவோம். அதே சமயத்தில் ஆங்கிலத்தில் சற்று வித்தியாசம், கொஞ்சம் வித்தியாசம். ஆங்கிலத்தில் 10:30 மணிக்கு கேரல்ஸ், 11 மணிக்கு திருப்பலி அங்கே நடைபெறும். ஆகிய 10:30 மணிக்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணி எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே பங்கு தந்தை வந்து திருப்பலிக்கு தயாராகிவிடும். ஆகையில் இப்படியாக 2 டைமிங், 10:30 கேரல்ஸ், இங்கே 11 மணி கேரல்ஸ். அங்கு 11 மணி திருப்பலி, தமிழில் இங்கே 11:40க்கு திருப்பலி ஆரம்பமாகும். அடுத்த நாள் 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 7:30 மணிக்கு தமிழில் திருப்பலி, 9:15 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, 10 மணிக்கு வரதராஜம்பேட்டில் பெரியவர்களுக்கான திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் அன்புக்குரியவர்களை, இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் வருகின்ற புதன் கிறிஸ்து பிறப்பு விழா, வியாழக்கிழமை புனித ஸ்டீஃபன் முதல் மறைசாட்சி, வெள்ளிக்கிழமை புனித யோவான் திருத்தூதர், சனிக்கிழமை மாசில்லா குழந்தைகள் தினம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன விழா? வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன விழாவாக இருக்கும்? திருக்குடும்ப விழா, த ஃபேமிலி இல்லையா? ஃபேமிலி குடும்ப விழா. ஆகவே நம்ம எல்லோரும் குடும்பமாக வாருங்கள், வருவதற்கு முயற்சி எடுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். திருக்குடும்ப விழாவை சிறப்பாக நாம் கொண்டாடுவோம். ஆக குடும்பமாக அமர்வதற்கு நீங்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முயற்சி எடுக்கலாம். அதனால் அடுத்த நாள் சனிக்கிழமை, அடுத்த வாரம் சனிக்கிழமை நைட்டே வந்து குடும்பமாக உட்காந்துடக்கூடாது. சரியா? ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதும். ஆர்வ கோளாறுல நான் ஃபாதர் வர சொல்லிட்டாரு, வாங்க கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கூட்டின்னு வந்து நைட்டுக்கு உட்காந்துடக்கூடாது. தாராளமாக உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் தான் பூசை. சரியா? ஆகையால் என்னென்னா குடும்பமாக வாருங்கள் என்பதற்காக சொல்லுகின்றேன். ஸோ கடந்த வார ஞாயிறு காணிக்கை 70,100. சிறப்பு அறிவிப்புகள் இது கொஞ்சம் கூடுதலாக இடம்பெறுகின்றன. முதல் அறிவிப்பு, கிறிஸ்மஸ் இயேசு பிறப்பு ஒரு சிலருக்கா, எல்லாருக்குமா? எல்லாருக்கும், உலகம் முழுவதும் கொண்டாடப்பட அற்புதமான விழா. எல்லாருக்குன்னா நம்ம சும்மா இருக்கலாமா? நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது. ஆகவே நாம் இந்த கிறிஸ்மஸ் விழாவை சற்று வித்தியாசப்படுத்தி கொண்டாட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆக பங்கு தந்தை, பங்கு பேரவை நிர்வாகக்குழு எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நம்முடைய பங்கு பேரவையோடு சேர்ந்து ஏற்பாடு, நீங்கள் எல்லாரும் வர வேண்டும் என்பது என்னன்னா, இதுக்கு பேர் கிறிஸ்மஸ் பரேட். கிறிஸ்மஸ் பரேட் இன்னைக்கு மாலை 3 மணிலேருந்து 3:15 நீங்கள் வாங்க. சரிங்களா? என்ன நான் சொல்கிறேன் என்னன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே 3:15 மணிக்கு போல் ஒரு பெரிய காட்சி இருக்கும். என்ன காட்சினா, ஒரு பவனியாக நம்ம போவோம். தமிழில் வந்து கிறிஸ்து பிறப்பின் சாட்சிய
பவனி சாட்சியப்படி விட்னஸிங் கிறிஸ்மஸ் ப்ரொசஷன். ஆகல இங்கே தேர் வந்துருச்சோம் இல்லையா, அதே போல் பங்கு ஃபாதர் இல்லத்துக்கு முன்னாடி நேட்டிவிட்டி சீன் சூசையப்பர் மாதா குழந்தை இயேசு. அதுக்கு முன்னாடி அரசர்கள் உடையெல்லாம் உடுத்தி கொண்டு இருப்பார்கள். இடையர்கள் ஒரு 10-20 இடையர்கள் இருப்பாங்க, ஆடெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு எங்கள் பேண்ட் வாத்தியத்தோட. அதன் பிறகு மக்கள் எல்லோரும் நீங்கள் கேப் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கேப்பு? கிறிஸ்மஸ் கேப்பெல்லாம் கொடுத்து எல்லாரும். பிறகு முன்னாடி ஒரு 50-100 கிறிஸ்மஸ் தாத்தா இன்னைக்கு அப்படி ஓட, அப்படி ஆட, அப்படி கையசைக்க. ஆக இங்கிருந்து பவனியாக நாம் செல்லவிருக்க எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் 45 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் தான். எப்போ எது இன்னைக்கு சரிங்களா? இன்னைக்கு எப்போ எத்தனை மணிக்கு? 3 மணிலேருந்து 3:15 வந்துருங்க. நாம் தொடங்கிடலாம். வழி எப்படி? யுனைடெட் இந்தியா காலனி 4வது குறுக்கு தெரு நம்ம ஆலயத்திலேருந்து, பிறகு 1வது மெயின் தெரு, 3வது குறுக்கு தெரு, பிறகு சர்க்குலர் ரோடு, 2வது மெயின் ரோடு ராஜாராம் காலனி, 3வது மெயின் ரோடு யுனைடெட் இந்தியா காலனி வழியாக உள்ள வருவோம். புரியுதுல? தேர் போன சற்று இடத்தை கொஞ்சம் குறைச்சி அப்படி வரோம். ஸோ எவ்வளோ நேரம் மொத்தம்? ஏறக்குறைய 3/4லேருந்து 1 மணி. இங்கே வந்த பிறகு ஒரு டான்ஸ் இருக்கும். கிறிஸ்மஸ் தாத்தா வராங்க இல்லையா, அவங்களுடைய டான்ஸ் இருக்கும். பிறகு எல்லாருக்கும் தேநீர் ஆடுது, காஃபியோ டீயோ வழங்கப்படும். ஸோ இதாவது இட்ஸ் அ விட்னஸிங் கிறிஸ்மஸ் ப்ரொசஸ். எல்லாருக்கும் ஆண்டவருடைய பிறப்பு அமைதி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி. வரீங்களா? இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன், என்னை கூட்டின்னு சுற்றின்னு போங்க மாட்டு வண்டியில் வச்சு. சரிங்களா? நான் வர்றது முக்கியம் இல்லை, நீங்கள்லாம் வர்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கி சாயங்காலம் வர உங்களை அன்போடு வரைக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்த அறிவிப்பு கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப முக்கியம். இயேசுவுக்கு தேவை என்னது? என்ன தேவை? ட்ரெஸ்ஸா, இல்லை மேக்கப்பா, இல்லை பலகாரமா? என்ன தேவை? என்ன செய்யணும்? நம்ம ஆத்மா தயாரிக்கணும். ஆகையால் என்ன செய்யணும்? நம்ம பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து இயேசுடைய பிறப்பு விழா புது வருஷத்துக்கு தயாராகும் இல்லையா? அதுதான் இயேசுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட். ஆண்டவருக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன், பலவீனத்தோடு இருக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு பாவ சங்கீர்த்தனம் நாளைக்கு. சரிங்களா? நாளைக்கு எத்தனை குருக்கள் தெரியுமா? 17லேருந்து 20 குருக்கள் அழைத்திருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் எல்லாம் வருவீங்க அப்படின்றதுக்காக ஏறக்குறைய 17லேருந்து 20 குருக்கள் இருப்பார்கள். தமிழில் பாவசங்கத்திலும் கேட்கப்படும், ஆங்கிலத்தில் பாவசங்கத்திலும் கேட்கப்படும், மலையாளத்திலும் பாவசங்கத்திலும் கேட்கப்படும். சரிங்களா? எத்தனை மணிக்கு? நாளைக்கு சாயங்காலம் 5 மணிலிருந்து 9 மணி வரைக்கும். டுமாரோ இஸ் a day of confession feast. சரியா? திருவிழாவாக இயேசுவின் ஒப்புரவு அருட்சாதனம் திருவிழாவாக நீங்கள் வேலைக்கு போகிறவங்க கூட சாயங்காலம் 9 மணி வரைக்கும் இங்கே குருக்கள் இருப்பார்கள். அப்படியே முன்ன பின்ன உங்கள் டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்து நீங்கள் பாவசங்கத்தினம் செய்து ஆண்டவருக்கு நன்றி ஒப்பு கொடுத்து கிறிஸ்மஸுக்காக தயாரங்கள் செய்கிறீங்களா? செய்யணும். கடவுளுடைய மிகப்பெரிய அழைப்பு. ஆகல 2 அறிவிப்பு கொடுத்துட்டேன். இன்றைக்கி சாயங்காலம் என்னன்னு சொல்லிட்டேன், நாளைக்கு சாயங்காலம் என்னன்னு சொல்லிட்டேன். பிறகு அன்புக்குறையில் நம்முடைய பங்கில் அன்பின் பகிர்வுகள் நிறைய நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களெல்லாம் வித்தியாசமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க, ட்ரெஸ்லாம் வாங்குறீங்க, நிறைய வாங்கி கொடுக்குறீங்க, பலகாரம்லாம் செய்ய தயப்பேன். ஆனால் ஃபாதர் நீ என்னைக்காவது நீங்கள் எப்படி ஃபாதர் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க? உங்களெல்லாம் தயார்படுத்துறதே எனக்கு பெரிய வேலை. அதுவே நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது. இன்னும் ஒரு கூடுதலாக இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? 7 மணி நேரம் நோயாளிகளை சந்தித்தேன் கண்டினியூஸாக. காலை 8 மணி முதல் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் 60 நோயாளிகளை சந்தித்து கஷ்டப்படுறவங்களுக்கு கிறிஸ்மஸ் நான் கொடுக்கணும் உங்கள் சார்பாக என்பதற்காக 7 மணி நேரம் தொடர்ந்து உதவி பங்கு தந்தையை கூட்டிக்கிட்டு அவங்களுடைய நோயாளியோட முகத்தில் ஒரு கிறிஸ்மஸ் கொடுக்கணும். கஷ்டப்படுறவனுக்கு தான் கிறிஸ்மஸ் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கணுன்றதுக்காக அவளுக்கு நன்மை வழங்கி உங்கள் சார்பில் நிறைய கிறிஸ்மஸ் பரிசு உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தேன். ஒரு சிலருடைய வீடுகளுக்கெல்லாம் பெரியவங்க வீட்டுக்கெல்லாம் வந்தேன். ஆகையால் ஏறக்குறைய இந்த வருஷம் நாம் இப்படி பங்கு தந்தை, அதே போல் உங்களுடைய நிறைய பங்களிப்பு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. நிறைய புடவைங்க பெட்ஷீட் அப்போ கூட கொடுத்துட்ருக்கீங்க. ஏறக்குறைய இந்த வருஷம் என்ன தெரியுங்களா? 1000 பேருக்கு மேலே நம்ம உதவி செய்திருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். நல்ல ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். ஏறக்குறைய 1000. இதெல்லாம் உங்களுடைய பங்களிப்பு தான். சிறைப்பணிக்கு, சென்னை சமூக சேவை மையம், இருளர் மக்களுக்கு, அதே போல நரிக்குறவர்களுக்கு, தொழுதாவூர், பேரம்பாக்கம், திருப்பாச்சூர், போச்சம்பள்ளி, முதியோர் இல்லம், வல்லம், குழந்தைகள் இல்லம், திருப்பத்தூர், நரசிங்கபுரம், திருத்தணி, வின்சென்ட் பவுல் சபை வழியாக உதவிகள். இன்றைக்கு நம்முடைய பங்கிலே மாலை 5 மணிக்கு
ஏழை குடும்பங்கள் 150 பேருக்கு உதவிகள் செய்கின்றோம். ஆக பங்கு சார்பாக நோய்கள் ஆக பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 13 கேட்டகரி மக்களுக்கு நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே ஆன்மீகம் ஒரு பக்கம், கடவுளுடைய அந்த உதவி, ஆக அதன் வழியாக கிறிஸ்துமஸ் எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு நன்றி. சிறப்பாக அடுத்ததாக சில சின்ன அறிவிப்பு. மறைக்கல்வியிலே குழந்தைகளுக்கான கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நடந்து கொண்டிருக்கும். மாசில்லா குழந்தைகள் தின விழா வருகின்ற சனிக்கிழமை சாயங்காலம் நமக்கு சிறப்பு திருப்பலியும் பிள்ளைகளுக்கான சிறப்பு ஆசீர்வாதம் மட்டும் இருக்கும். நாம் ஏன்னா அன்றைக்கி நிறைய பேர் வீட்டுக்கு ஊருக்கெல்லாம் போயிடுறாங்க அப்படின்னு ஒரு வந்து அகையில் வேறொரு நாள் மாசில்லா குழந்தைகளை வர வைத்து கொண்டாடலாம். ஆனால் வருகின்ற சனிக்கிழமை சாயங்காலம் மாசில்லா குழந்தைகளுடைய சிறப்பு திருப்பலி நடைபெறும். தாஸ்புரத்தில் சனிக்கிழமை திருப்பலி நடைபெறும் சாயங்காலம். அதுபோல் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் இந்த வருஷம் ஏறக்குறைய பல வீடுகள் நல்லா சொன்னாங்க, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. 3 கேட்டகரி மக்கள், யூத் பிள்ளைங்க, மேரியன் குரூப், ஆல்டர் பாய்ஸ் பிள்ளைங்க. அங்கே ரொம்ப அழகாக கேரல்ஸ் அமைந்தது. இங்கே பல பேர் இருப்பாங்க, இல்லாமல் இருப்பாங்க. அதை செஞ்சவங்க யூத் பிள்ளைங்க, மேரியன், அவர்களுக்கும் ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை அவளுக்கு நாம் தெரிவிப்போம். கடைசியாக குடியெல்லாம் போட்டிங்களா? குடியெல்லாம் வச்சாச்சா? அந்த குடியெல்லாம் நீங்கள் வச்சுருந்தா அது ஃபாதர் நான் வந்து எனக்கு நீங்கள் அனுப்பலாமே ஃபாதர், இந்த அவங்க பாருங்கள் ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட அனுப்புங்க. எங்கே அனுப்புங்க? என் ஃபோனுக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு வெரி குட், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ், அப்ரிசியேஷன் என்று சொல்லி உங்களுக்கு நான் பதில் அனுப்புவேன். ஆக என் நம்பருக்கு தாராளமாக நீங்கள் செஞ்ச குடியில் அனுப்புங்க. எனக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆகையால் கட்டாயம் நான் பதில் சொல்லுவேன். ஆகையால் வழக்கமாக ஃபோன் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் குறைவு தான். ஆனால் இந்த முறை நீங்கள் அனுப்பினீங்கன்னா கட்டாயம் நான் பதில் சொல்லுவேன். வெரி குட், சூப்பர், நல்லா பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆகையால் உங்களுடைய மகிழ்ச்சியை பங்கு தந்தை என்னோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். வீட்டில் சின்ன குடியிலோ பெரிய குடியிலோ இல்லை குழந்தைசு மட்டுமே வச்சு கூட அதை கூட எடுத்து அனுப்புங்க. இல்லை ஒன்றுமே குடியில் போடல, அப்பா அம்மா குழந்தை நடுவில் இருந்து அதை செல்ஃபி எடுத்து கூட எனக்கு போட்டு அனுப்புங்க. ஆக மொத்தத்தில் இப்படி அப்படியாக நாம் குழந்தை இயேசுனுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காட் பிளஸ் யூ. எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். அன்னையினுடைய சிறப்பு ஆசீர்வாதத்தோடு வீடுகளுக்கு நாம் செல்லுவோம். கரங்களை உயர்த்துவோம், அன்னை இடத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்து மாதாவுடைய அற்புதமான அந்த ஆசீர்வாத். அன்னை மரியாள் ரொம்ப அழகாக ஆண்டவருடைய பிறப்பு விழாவை தயாரித்தாள். ஆக நம்ம எல்லாருக்கும் பிறப்பின் ஆசீர்வாதம் அன்னை கொடுக்க எல்லோரும் கரங்களை வைத்து, அம்மா தாயே உம்மை போற்றி உம்மை வணங்கி இதை உங்கள் குழுவில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. நம்பிக்கையோடு வருகை தந்து பலவிதமான எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இவற்றின் மத்தியில் வந்தாலும் இந்த ஆலயம் சொல்லக்கூடிய அமைதி, இந்த ஆலயம் தரக்கூடிய நம்பிக்கை, இந்த ஆலயம் பங்கு ஆலயம் தரக்கூடிய ஆற்றல், இந்த பங்கு ஆலயம் தரக்கூடிய சக்தி, இந்த பங்கு ஆலயம் தரக்கூடிய உறவு, இந்த பங்கு ஆலயம் தரக்கூடிய ஒன்றிப்பு, இவற்றிலிருந்து ஒவ்வொரு மக்களும் இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் நிச்சயமாக எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும், கணவன் இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், முதிய பருவத்தில் இருக்கலாம், தனியாக இருக்கலாம், தனி மரமாக இருந்தாலும் கடவுள் எங்களோட இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொருவரும் நல்லது பாவ சங்கீர்த்தனம் செய்து அதன் வழியாக நல்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட எங்கள் பங்கையும் பங்குள்ள அனைத்து குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. எல்லா கவலைகளுக்கும் மருந்தாக ஆண்டவருடைய பிறப்பு விழா அமைய அம்மா தாயே ஆரோக்கிய தாயே எங்கள் பங்கின் பாதுகாவலியான பாத்திமா அன்னையே ஒவ்வொரு குடும்பங்கள் எல்லாம் இங்கே குடும்பம் இருக்கிற எல்லா மக்களை எல்லாம் பார்ப்போர், செபிப்போர், வேண்டுவோர், நம்புவோர் எல்லார் மேலும் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதம் பொழுது உம்முடைய மகனுடைய பிறப்பின் ஆசீர்வாதம் எல்லா குடும்பங்களையும் எங்கள் சமூகமெல்லாம் திருவையெல்லாம் நாடு தேசமெல்லாம் ஆசீர்வாதம் பெற அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க. எல்லோரும் மரியே வாழ்க, மரியே வாழ்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அன்னையாம் ஆரோக்கிய தாயே, அருள் நிறைந்த தாயே, ஆசீர்வதிக்கின்ற தாயே, எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற தாயே, எங்கள் குடும்பங்களில் குடிலாமெல்லாம் ஆசீர்வதிக்கின்றதாயே, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இந்த வாரத்துடைய இயேசுவின் பிறப்பு விழா நம் குடும்பத்தில் அமைதியின் மகிழ்ச்சியின் பெருவிழாவாக அமைய அன்னையின் ஆசீர் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் நம்மோடும் நாம் கடவுளோடும் இணைந்து வாழ சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.